சென்னையில் 16 தொகுதிகள் இருக்கும் நிலையில் 15 தொகுதிகளில் திமுக நேரடியாக களமிறங்குகிறது. அதன்படி கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் 3வது முறையாக களம் காண்கிறார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடுகிறார். துறைமுகம் தொகுதியில் அமைச்சர் சேகர்பாபு, சைதாப்பேட்டை தொகுதியில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் ஆகியோர் களமிறக்கப்பட்டுள்ளனர். அதேபோல மயிலாப்பூர் தொகுதியில் வேலு, ஆர்.கே. நகர் தொகுதியில் எபனேசர், வெள்ளிவாக்கம் தொகுதியில் கார்த்திக் மோகன் போட்டியிடுகின்றனர். சென்னை மாநகராட்சி 110வது வார்டு கவுன்சிலர் சிற்றரசு அண்ணாநகர் தொகுதியிலும் 141வது வார்டு ராஜா அன்பழகன் தியாகராய நகர் தொகுதியிலும் களம் காண்கின்றனர். தாவேகா தலைவர் விஜய் போட்டியிட இருப்பதாக கூறப்படும் பெரம்பூர் தொகுதியில் ஆர்.டி. சேகர் களமிறக்கப்பட்டுள்ளார். சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கும் எழிலன் மீண்டும் 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிடுகிறார். தமிழன் பிரசன்னா எடும்பூரிலும், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரை எதிர்த்து ராயபுரத்தில் சுபேர்கானும், திருவிக்கான் நகரில் ரவிச்சந்திரன், விருகம்பாக்கத்தில் பிரபாகர் ராஜாவும் போட்டியிடுகின்றனர். சென்னையில் உள்ள 16 தொகுதிகளில் வேளச்சேரி தொகுதி மட்டும் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. திமுகவில் அமைச்சர்கள் மனோ தங்கராஜ், காந்தி, கல்விடி செல்வராஜ் ஆகிய 3 அமைச்சர்களுக்கு மீண்டும் போட்டியிட சீட் மறுக்கப்பட்டுள்ளது. கூட்டணிக்கு 70 தொகுதிகளை ஒதுக்கிய திமுக 164 தொகுதிகளில் நேரடியாக களமிறங்குகிறது. இந்நிலையில் காட்பாடி தொகுதியில் அமைச்சர் துரைமுருகன் மீண்டும் களமிறங்குகிறார். திருச்சி மேற்கில் கே.என். நேரு, திருவண்ணாமலையில் ஏவவேலு, குறிஞ்சிப்பாடியில் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், அருப்புக்கோட்டையில் கே.கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் போட்டியிடுகின்றனர். அதேபோல தங்கம் தென்னரசு, ரகுபதி, முத்துசாமி, பெரிய கருப்பன், சாமிநாதன், கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோருக்கும் மீண்டும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. சிவசங்கர், சக்கரபாணி, கோபிசெழியன், மூர்த்தி, ராஜகண்ணப்பன், ஆவடி நாசர், அன்பில் மகேஷ், பொய்யாமொழி உள்ளிட்டோரும் வேட்பாளர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். ராணிப்பேட்டையில் வென்ற அமைச்சர் காந்திக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்ட நிலையில் அவரது மகன் வினோத் காந்தி அத்தொகுதியில் களமிறங்குகிறார். திருக்கோயிலூரில் முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணியும், கரூரில் கடந்த முறை வென்ற முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கோவை தெற்கு தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். திமுகவின் இளம் வேட்பாளராக 26 வயதான மருத்துவர் கோகிலாமணி அவினாசி தொகுதியில் போட்டியிடுகிறார். அமைச்சர் கீதா ஜீவன், கிருத்திகா தங்கபாண்டி, தமிழரசி ரவிக்குமார் உட்பட மொத்தம் 18 பெண்களுக்கு திமுக சார்பில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் சட்டம் படித்தவர்கள், பொறியியல் பட்டதாரிகள், மருத்துவர்கள், முனைவர்கள் என 60க்கும் மேற்பட்ட புதுமுகங்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வரும் தேர்தலில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினின் கோரிக்கை ஏற்கப்பட்டதாகவே தெரிகிறது. இது தவிர திமுக வேட்பாளர்களில் 125 பேர் பட்டம் பெற்றவர்கள், 29 பேர் சட்டம் பயின்றவர்கள், 17 பேர் பொறியியல் பட்டதாரிகள், 15 பேர் மருத்துவர்கள், 7 பேர் முனைவர்கள். திமுக வேட்பாளர்கள் பட்டியலில் 4 இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி ஆவடி தொகுதியில் அமைச்சர் நாசர், பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப், செஞ்சியில் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான், ராயபுரத்தில் சுபேர்கான் ஆகியோர் களமிறக்கப்பட்டுள்ளனர். திமுக வேட்பாளர்கள் பட்டியல் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் 164 வேட்பாளர்களை அறிவித்து பேசிய அக்கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாக தாமதமானது குறித்து விளக்கமளித்தார். அதிமுக முன்னாடி அறிவிச்சிட்டாங்களே, திமுக அறிவிக்கலையான்னு கேட்டாங்க. நாங்கள் லேட்டாக வந்தோம், ஆனால் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறோம். எல்லா கட்சியும் உட்காந்து பொறுமையாக அவங்க கேட்குறது, நாங்கள் சொல்கிறது, மற்ற கட்சி கேட்குறது, அந்த இடையூறுலாம் இருந்துச்சு. அதெல்லாம் சரி பண்ணி எல்லாரையும் திருப்தி பண்ணி எல்லாரும் திருப்தியாக ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து அந்த அடிப்படையில் தான் பண்ணியிருக்கோம், தவிர வேற ஒன்றும் இல்லை. வேற ஒன்றும் காலம் தாழ்த்தப்படலை. தொடர்ந்து கருணாநிதி நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முதலமைச்சர் திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறக்கூடிய வகையில் அமையப்படுகிறது. புதியவர்கள் வந்திருக்கிறாங்க, 5 முனை கூட்டணி ஒரு போட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எத்தனை முனை போட்டி வந்தாலும் எங்கள் கூட்டணி தான் மாபெரும் வெற்றி பெறும். திமுக தேர்தல் அறிக்கை ஞாயிற்றுக்கிழமை மாலை வெளியிட இருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் 18 இடங்களில் நேரடியாக அதிமுகவுடன் மோதுகிறது. அதன்படி பொன்னேரியில் அதிமுகவின் சிறுனியம் பலராமன், திருப்பெரும்புதூரில் அதிமுகவின் பழனி, ஈரோடு கிழக்கு தொகுதியில் அதிமுகவின் மனோகரன், கடலூரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.சி. சம்பத் ஆகியோருடன் காங்கிரஸ் வேட்பாளர்கள் மோதுகின்றனர். சிவகாசியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, திருவாடானையில் அதிமுகவின் கீர்த்திகா, திருவைகுண்டத்தில் அதிமுகவின் சண்முகநாதன், ஊத்தங்கரையில் அதிமுகவின் தமிழ்ச்செல்வன், துறையூரில் அதிமுகவின் சரோஜா ஆகியோரை காங்கிரஸ் வேட்பாளர்கள் எதிர்கொள்கின்றனர். கவுண்டம்பாளையத்தில் அருண்குமார், ஆத்தூரில் ஜெயசங்கரன், சிங்காநல்லூரில் ஜெயராமன், அம்பாசமுத்திரத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் இசக்கி சுப்பையா ஆகியோருடன் காங்கிரஸ் வேட்பாளர்கள் மோதுகின்றனர். அதேபோல அதிமுக போட்டியிடும் கிருஷ்ணகிரி, உசிலம்பட்டி, சங்கரன்கோவில், மேலூர் ஆகிய தொகுதிகள் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. சோளிங்கர், மயிலாடுதுறை, குளச்சல், பெண்ணாகரம் ஆகிய தொகுதிகளில் பாமகவுடன் காங்கிரஸ் மோதுகிறது.
உதகமண்டலம், விடபங்கோடு, அறந்தாங்கி ஆகிய தொகுதிகளில் பாஜகவுடன் காங்கிரஸ் மோதுகிறது. காரைக்குடி, நான்குநேரி தொகுதிகளில் அமமுகவையும், கிள்ளியூரில் தமாகவையும் காங்கிரஸ் எதிர்கொள்கிறது. குறிப்பாக காரைக்குடியில் நாம் தமிழர் கட்சி சீமான், அமமுகவின் தேர்போகி பாண்டியன் ஆகியோருடன் காங்கிரஸ் வேட்பாளர் பலப்பரீட்சை நடத்துகிறார். விஜயகாந்த் முதல் முறையாக போட்டியிட்டு வென்ற விருத்தாச்சலம் தொகுதியில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் களமிறங்கியுள்ளார். திமுக கூட்டணியில் அதிகபட்சமாக தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அத்தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியல் வெளியான நிலையில் விஜயகாந்தின் மகன் விஜயபிரபாகர் விருதுநகரில் போட்டியிட இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி பகுதியில் தேமுதிக அவைத்தலைவர் இளங்கோவன், சேலம் மேற்கு தொகுதியில் கொள்கை பரப்பு செயலாளர் மோகன்ராஜ், ஓமலூரில் இளங்கோவன் போட்டியிடுகின்றனர். மயிலம் தொகுதியில் முன்னாள் எம்எல்ஏ வெங்கடேசன், பல்லாவரம் தொகுதியில் முன்னாள் எம்எல்ஏ முருகேசன் களமிறக்கப்பட்டுள்ளனர். அதேபோல குடியாத்தம் தொகுதியில் பிரதாப், போலூர் தொகுதியில் சரவணன் ஆகியோர் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விருத்தாச்சலம் தொகுதியில் பிரேமலதாவை எதிர்த்து பாமக வேட்பாளரும், விருதுநகரில் விஜயபிரபாகரை எதிர்த்து அதிமுக வேட்பாளர் கணேசனும் மோதுகின்றனர். எடப்பாடி தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து திமுக சார்பில் காசி என்பவர் களமிறக்கப்பட்டுள்ளார். அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமியை எதிர்த்து வேப்பனஹள்ளி தொகுதியில் திமுக சார்பில் சீனிவாசன் களம் காண்கிறார். அமைச்சர் ஐ. பெரியசாமியின் மகன் ஐ.பி. செந்தில்குமார் பழனியிலிருந்து திண்டுக்கல் தொகுதிக்கு மாறி அதிமுக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசனை எதிர்த்து களமிறக்கப்பட்டுள்ளார். தொண்டாமுத்தூரில் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணியை எதிர்த்து என்.ஆர். கார்த்திகேயனும், குமாரபாளையத்தில் தங்கமணியை எதிர்த்து பாலுவும், வேதாரண்யத்தில் O.S. மணியனை எதிர்த்து புகழேந்தியும் களமிறங்கியுள்ளனர். விராலிமலையில் சி. விஜயபாஸ்கருடன் செல்லப்பாண்டியனும், கரூரில் எம்.ஆர். விஜயபாஸ்கருடன் தியாகராஜனும், மதுரை மேற்கில் செல்லூர் ராஜுவுடன் ரகு பாலாஜியும், கோவில்பட்டியில் கடம்பூர் ராஜுவுடன் கருணாநிதியும் மோதுகின்றனர். தீபத்தூண் விவகாரத்தில் கவனம் பெற்ற திருப்பரங்குன்றம் தொகுதியில் அதிமுகவின் ராஜன் செல்லப்பாவை திமுகவின் கிருத்திகா தங்கப்பாண்டி எதிர்கொள்கிறார். கடந்த தேர்தலில் ராயபுரம் தொகுதியில் தோற்ற முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மீண்டும் அதே தொகுதியில் களமிறங்கியுள்ளார். அங்கு திமுக சார்பில் சுபேர்கான் என்ற இஸ்லாமியர் களமிறக்கப்பட்டுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மாநிலத்தின் உயர்மட்ட IPS மற்றும் IAS அதிகாரிகளை உடனடியாக இடமாற்றம் செய்ய கோரி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் புகார் அளித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் மாநில தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கை நேரில் சந்தித்த அவர், தலைமைச் செயலாளர், DGP, சென்னை மாநகர காவல் ஆணையர், உளவுத்துறை IG உள்ளிட்ட 10 முக்கிய அதிகாரிகளை மாற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். எதிர்க்கட்சிகளின் பேரணிகளுக்கு அனுமதி மறுக்கப்படுவதாகவும், ஆளும் கட்சிக்கு ஆதரவாக அரசு எந்திரம் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதேபோல் திமுகவுக்கு ஆதரவாக காவல்துறையும் மாநில நிர்வாகமும் செயல்படுவதாக குற்றம் சாட்டி தாவேக சார்பில் இந்திய தேர்தல் ஆணையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது. If I am correct, it was suggested also by one of the opposite parties to approach the election commission, and here we are. So we are taking our all resorts. தேர்தல் பணிகளை கண்காணிக்கவும், சட்டம் ஒழுங்கை பராமரிக்கவும் வெளிமாநிலங்களைச் சேர்ந்த சிறப்பு பார்வையாளர்களை உடனடியாக நியமிக்க வேண்டும் என்றும் தாவேக வலியுறுத்தியுள்ளது. தேர்தல் பரப்புரை அனுமதிக்கும் திமுக அரசுக்கும் என்ன தொடர்பு என தாவேக தலைவர் விஜயை அமைச்சர் மா. சுப்பிரமணியம் வினவியுள்ளார். பெரம்பூர் MKB நகர் பேருந்து நிலையம் பகுதியில் பரப்புரை செய்ய தாவேக தலைவர் விஜய் திட்டமிட்டிருந்தார். ஆனால் தாவேக தேர்வு செய்த இடம் அசம்பாவிதத்திற்கு வழிவகுக்கும் என கூறி காவல்துறை அனுமதி தர மறுத்துவிட்டது. இதையடுத்து பெரம்பூர் பரப்புரைக்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கு திமுக அரசுதான் காரணம் என விஜய் கடுமையாக குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் தேர்தல் ஆணையம் அனுமதி மறுத்ததற்கு திமுக அரசு எப்படி பொறுப்பேற்க முடியும் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கேள்வி எழுப்பியுள்ளார். யாரும் போய் தேர்தல் ஆணையத்தை தேடி போக வேண்டியதில்லை, காவல்துறையை போய் நாட வேண்டியதில்லை, எந்த அரசு நிர்வாகத்துக்கும் அவங்க போக வேண்டியதில்லை. இந்த ஸ்வேதா அமைப்பில் இப்போ பதிவு பண்ணிட்டாங்கன்னா 48 மணி நேரத்தில் அவங்களுக்கு அனுமதி தானாகவே கிடைச்சிடும். இப்படி இருக்கும்போது இதுக்கும் அரசுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? 48 மணி நேரத்திற்கு முன்னதாக மனு அளிக்காவிடில் தேர்தல் ஆணையம் அதனை தள்ளுபடி செய்யும் எனவும் மா. சுப்பிரமணியன் விளக்கம் அளித்தார். அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் போட்டியிடும் 11 தொகுதிகளின் வேட்பாளர்கள் பட்டியலை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வெளியிட்டார். அதிமுக பாஜக கூட்டணியில் அமமுகவிற்கு நாங்குநேரி, ஓட்டப்பிடாரம், சைதாப்பேட்டை உட்பட 11 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரன் அமமுக போட்டியிடும் தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டார். அதன்படி சைதாப்பேட்டை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் செந்தமிழன், மடத்துக்குளம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் சண்முகவேலு, திருச்சி மேற்கு தொகுதியில் முன்னாள் MLA ராஜசேகரன் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். பெரியகுளம் தொகுதியில் கதிர்காமு, ஓட்டப்பிடாரம் தொகுதியில் சுந்தர்ராஜன், பூந்தமல்லி தொகுதியில் ஏழுமலை, மன்னார்குடி தொகுதியில் S. காமராஜ் ஆகியோர் களமிறக்கப்பட்டுள்ளனர். திருவையாறு தொகுதியில் வேலு கார்த்திகேயன், திருப்பத்தூர் தொகுதியில் ஞானசேகரன், காரைக்குடி தொகுதியில் தேர்போகி பாண்டி, நாங்குநேரி தொகுதியில் இசக்கி முத்து ஆகியோர் போட்டியிடுவதாக டிடிவி தினகரன் அறிவித்துள்ளார்.
மகளிர் குழுக்கள் போல ஆண்கள் சுய உதவிக்குழு அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்திர ஓய்வூதியம் 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அமமுக வாக்குறுதி அளித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அமமுக சார்பாக 120 வாக்குறுதிகள் அடங்கிய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். அதன்படி தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் 85% தமிழர்களே பணிபுரியும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழ் மொழியை ஆட்சி மொழியாகவும் உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாகவும் நடவடிக்கை எடுக்கப்படும். முத்துராமலிங்க தேவர் மற்றும் ஜெயலலிதாவிற்கு பாரத ரத்னா விருது வழங்க வலியுறுத்தப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. முல்லை பெரியாறு அணையில் 152 அடி உயரத்திற்கு நீர்த்தேக்க நடவடிக்கை எடுக்கப்படும். காவிரியின் குறுக்கே மேகதாது அணையை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசின் நடவடிக்கையை முறியடித்து தமிழ்நாட்டின் உரிமை பாதுகாக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 100 நாள் வேலை திட்டத்தின் வேலை நாட்கள் 150 நாட்களாக உயர்த்திடவும் ஊதியத்தை உயர்த்திடவும் நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழகத்தில் நடைபெறும் மணல் உள்ளிட்ட கனிம வள கொள்ளைகள் தடுத்து நிறுத்தப்படுவதோடு அத்தகைய செயல்களில் ஈடுபடுவோர் குண்டர் சட்டத்தில் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற அனைத்து கடன்களும் தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்த டிடிவி தினகரன் ஏப்ரல் 6ஆம் தேதி முதல் பரப்புரையை தொடங்க இருப்பதாகவும் கூறினார். அதிமுக கூட்டணியில் மதுரை மத்திய தொகுதியில் புதிய நீதி கட்சி சார்பில் இயக்குநர் சுந்தர் சி களம் காண்கிறார். அதிமுக கூட்டணியில் உள்ள புதிய நீதி கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அதிமுக மற்றும் பாஜக சார்பில் தலா 1 தொகுதி புதிய நீதி கட்சிக்கு ஒதுக்கப்படுகிறது. முதற்கட்டமாக அதிமுக சார்பில் மதுரை மத்திய தொகுதி புதிய நீதி கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் அந்த தொகுதியில் புதிய நீதி கட்சி சார்பில் இயக்குநரும் பாஜக மாநில துணைத் தலைவியான குஷ்புவின் கணவருமான சுந்தர் சி போட்டியிடுவார் என்று அக்கட்சியின் தலைவர் ஏசி சண்முகம் அறிவித்துள்ளார். சுந்தர் சி இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட உள்ளார். மதுரை மத்திய தொகுதியில் தற்போது திமுகவைச் சேர்ந்த அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் எம்எல்ஏவாக பதவி வகித்து வரும் நிலையில் அந்த தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் சுந்தர் சி களமிறக்கப்படுகிறார். குஷ்புவை தொடர்ந்து சுந்தர் சி அரசியலில் களம் காண உள்ளார். பாஜக சார்பில் புதிய நீதி கட்சிக்கு தொகுதி ஒதுக்கப்பட்டவுடன் வரும் திங்கட்கிழமை மற்றுமொரு வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என்று ஏசி சண்முகம் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் விசிகாவுக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் காட்டுமன்னார்கோவில், திருப்போரூர் ஆகிய 2 இடங்களில் பாமகவுடன் மோதுகிறது. செய்யூர், அரக்கோணம், திண்டிவனம், கள்ளக்குறிச்சி, பன்ருட்டி ஆகிய 5 தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்களை எதிர்த்து விசிக வேட்பாளர்கள் களமிறக்கப்படுகின்றனர். பெரியகுளத்தில் அமமுக வேட்பாளர் கதிர்காமுவை விசிக வேட்பாளர் எதிர்கொள்கிறார். அதேபோல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கீழ்வேளூர், கந்தர்வக்கோட்டை, பத்மநாபபுரம், பழனி, திருவொற்றியூர் ஆகிய 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. பழனியில் அதிமுக வேட்பாளர் ரவி மனோகரனையும், திருவொற்றியூரில் அதிமுக வேட்பாளர் குப்பனையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்கள் எதிர்கொள்கின்றனர். கந்தர்வக்கோட்டை, பத்மநாபபுரம் தொகுதிகளில் பாஜக வேட்பாளர்களையும், கீழ்வேளூரில் பாமக வேட்பாளரையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் எதிர்கொள்கிறார். இந்திய கம்யூனிஸ்டை பொறுத்தமட்டில் 4 தொகுதிகளில் அதிமுகவுடன் மோதுகிறது. அதன்படி அதிமுக சார்பில் திருத்துறைப்பூண்டியில் பாலதண்டாயுதம், சிறுவில்லிபுத்தூரில் சந்திரபிரபா, திருப்பூர் வடக்கு தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ஆனந்தன், பவானிசாகர் தொகுதியில் பன்னாரி களமிறக்கப்பட்டுள்ளனர். அவர்களை இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர்கள் களத்தில் எதிர்கொள்கின்றனர். கீழ்வேளூரில் பாமக வேட்பாளருக்கு எதிராக இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் களமிறங்க உள்ளார். மதிமுகவின் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியான நிலையில் சீர்காழி தொகுதியில் செந்தில் செல்வன் தனிச்சின்னத்தில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மதிமுகவுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அதன்படி முடக்குறிச்சியில் செந்தில்நாதன், கடையநல்லூரில் ராஜேந்திரன், மதுரை தெற்கு தொகுதியில் பூமிநாதன் ஆகியோர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகின்றனர். நான் 2ஆம் தேதியே பிரச்சாரத்தை தொடங்கலாம் என்று ஒரு யோசனை வைத்திருக்கிறேன். தோழமை கட்சிகளினுடைய வேட்பாளர்கள் போட்டியிடுகிற தொகுதிகளிலும் நான் என்னால் இயன்ற அளவுக்கு பிரச்சாரத்தை மேற்கொள்வது என்று தீர்மானித்திருக்கிறேன். இந்நிலையில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் திருச்செங்கோடு தொகுதியில் அக்கட்சியின் தலைவர் ஈஸ்வரனும் முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமனை எதிர்த்து பொள்ளாச்சி தொகுதியில் நித்யானந்தன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவை குறை சொல்ல முடியவில்லை என்பதால் பாஜகவிற்கு இபிஎஸ் அடிமை என முதலமைச்சர் பேசி வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சென்னை தண்டையார்பேட்டை பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமிக்கு பொதுமக்களும் தொண்டர்களும் ஆரத்தி எடுத்தும் பூக்களை தூவியும் சிறப்பான வரவேற்பு அளித்தனர்.
தொடர்ந்து பேசிய இபிஎஸ் திமுக ஆட்சியில் விலைவாசி அதிகரித்து விட்டதாகவும் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருப்பதாகவும் கூறினார். கஞ்சா விற்ற அந்த ஆசாமியினுடைய தகவலை காவல்துறைக்கு தகவல் கொடுத்த காரணத்தினாலே அவர்களை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட ஆட்சி தமிழகத்திலே தொடர்ந்தால் நிச்சயமாக மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல. அப்படிப்பட்ட பாதுகாப்பற்ற ஆட்சியை அகற்றுவீர்களா? அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அம்மா உணவகங்கள் முழு அளவில் மீண்டும் செயல்படும் என்றார். அம்மா உணவகம் வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அம்மா உணவகத்தை சரிவர பராமரிக்கல, அங்க சரியான பொருட்கள் வாங்கி கொடுப்பதில்லை. ஏற்கனவே பணிபுரிந்த பணியாளர்கள் குறைக்கப்பட்டு விட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடனே அம்மா உணவகம் சிறப்பாக செயல்படும். அதிமுக தலைமையிலான கூட்டணி இயற்கையானது என்றும் திமுக கூட்டணி அடிமை கூட்டணி என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். ஈரான் இஸ்ரேல் இடையேயான போரால் ஏற்பட்டுள்ள நெருக்கடியான சூழ்நிலையில் இருந்து நாட்டை பாதுகாக்க அனைத்து முயற்சிகளையும் மத்திய அரசு எடுத்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்திற்கு துணையாக செயல்படும் வகையில் டெல்லி என்சிஆர் பிராந்தியத்திற்கான 2வது சர்வதேச விமான நிலையமாக நொய்டா ஜேவார் விமான நிலையம் உருவாக்கப்பட்டுள்ளது. 11,200 கோடி ரூபாயில் அமைக்கப்படும் இந்த விமான நிலையத்தின் முதல் முனையத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் மேற்காசியாவில் நடைபெற்று வரும் போரின் காரணமாக பல நாடுகள் உணவு, எரிபொருள் மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாட்டை எதிர்கொண்டுள்ளதாக கூறினார். ஒவ்வொரு நாடும் இந்த நெருக்கடியை சமாளிக்க முயன்று வருவதாகவும் அதேபோன்று ஒட்டுமொத்த இந்திய மக்களின் சக்தியை நம்பி இந்த நெருக்கடியை முழு பலத்துடன் மத்திய அரசு எதிர்கொண்டு வருவதாகவும் இந்தியா மீள்திறன் கொண்ட நாடாக உருவெடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். 140 करोड़ देशवासी कड़े से कड़ा परिश्रम करें और वैश्विक संकटों का एकजुट होकर सामना करें. நெருக்கடியான காலகட்டத்திலும் இந்தியா விரைவான வளர்ச்சியை எவ்வித இடையூறும் இன்றி தொடர்ந்து வருவதாகவும் பிரதமர் கூறினார். இந்தியாவில் புவி நேரம் கடைபிடிக்கப்பட்ட காட்சிகளே இவை. மின்னாற்றலை சேமிக்கும் நோக்கில் டெல்லியில் உள்ள இந்தியா கேட்டில் மின் விளக்குகள் அணைக்கப்பட்டன. மகாராஷ்டிராவின் மும்பையில் உள்ள சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையம், ஒடிசாவின் ஆளுநர் மாளிகையிலும் மின் விளக்குகள் அணைக்கப்பட்டன. தெலுங்கானா மாநிலத்தின் தலைமைச் செயலகம், கேரள சட்டப்பேரவையிலும் புவி நேரம் பின்பற்றப்பட்டது. திருவனந்தபுரத்தில் உள்ள நேப்பியர் அருங்காட்சியகத்தில் 60 நிமிடங்களை குறிக்கும் வகையில் மெழுகுவர்த்திகளை ஏந்தி புவி நேரம் கடைபிடிக்கப்பட்டது. இந்தியாவில் மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் 900 அத்தியாவசிய மருந்துகளின் விலை வரும் 1ஆம் தேதி முதல் உயர்த்தப்பட உள்ளது. மூலப்பொருட்கள் மற்றும் பேக்கேஜிங் விலையேற்றம், போக்குவரத்து செலவினங்கள் காரணமாக மொத்த விலையில் 0.65% அளவுக்கு உற்பத்தியாளர்கள் விலையை உயர்த்திக் கொள்ள தேசிய மருந்து விலை கட்டுப்பாட்டு ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. அதன்படி மருந்தின் விலையில் 0.6 விழுக்காடு முதல் 0.65 விழுக்காடு வரை கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் என கூறப்படுகிறது. குறிப்பாக காய்ச்சல் மற்றும் வலி நிவாரணியாக பயன்படுத்தப்படும் பாராசிட்டமல், இதய நோய்க்கு பயன்படுத்தப்படும் அட்டோர்வாஸ்டாட்டின் ஆம்லோடிபைன், ஒவ்வாமைக்கு பயன்படுத்தப்படும் சிட்ருசன், தொற்றுகளுக்கு பயன்படுத்தப்படும் ஆல்பெண்டசோல், நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்தான அசித்ரோமைசின், நீரிழிவு மற்றும் சுவாச கோளாறுகளுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படும் மருந்துகளின் விலை உயரும் என கூறப்படுகிறது. இந்த விலை உயர்வு கட்டுக்குள் வைக்கப்பட்டிருக்கும் என கூறப்பட்டாலும் விலையேற்றம் எளிய மக்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரை வெற்றியுடன் பெங்களூரு அணி தொடங்கியது. 19வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் நேற்று தொடங்கியது. கடந்த ஆண்டு பெங்களூரு அணி சாம்பியன் பட்டம் வென்றதன் கொண்டாட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்த நிலையில் அவர்களை நினைவு கூறும் விதமாக நடப்பாண்டு தொடக்க விழா ரத்து செய்யப்பட்டது. இதனால் எவ்வித சலனமும் இன்றி ஐபிஎல் தொடர் நடைபெற்றது. முதல் போட்டியில் பெங்களூரு, ஹைதராபாத் அணிகள் பலப்பரீட்சை நடத்தின. டாஸ் வென்ற பெங்களூரு அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய ஹைதராபாத் அணி அடித்து விளையாடியது. குறிப்பாக ஹைதராபாத் அணியின் கேப்டன் இஷான் கிஷன் அபாரமாக விளையாடினார். 20 ஓவர்கள் முடிவில் ஹைதராபாத் அணி 9 விக்கெட் இழப்புக்கு 201 ரன்கள் குவித்தது. அதிகபட்சமாக இஷான் கிஷன் 80 ரன்கள் குவித்தார். தொடர்ந்து
தொடர்ந்து விளையாடிய பெங்களூரு அணி 15.4 ஓவர்களில் இலக்கை 203 ரன்கள் குவித்து இலக்கை எட்டியது. ஆரம்பம் முதலே அதிரடியாக விளையாடிய விராட் கோலி 69 ரன்கள் குவித்து கடைசி வரை களத்தில் நின்றார். IPL தொடரை வெற்றியுடன் தொடங்கிய பெங்களூரு அணி முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிவேகமாக இலக்கை எட்டியும் புது வரலாறு படைத்தது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருந்து சாறை சாறையாக புதிய சார்கள் வந்து கொண்டிருப்பதாக அதிமுக MP இன்பதுரை குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் மீதான பாலியல் புகாரை விசாரிக்காமல் விசாகா கமிட்டியும் காவல்துறையும் தாமதித்ததாக புகார் தெரிவித்தார். கடந்த முறை அந்த சாரை கண்டுபிடிச்சு உண்மையான குற்றவாளியான அந்த இன்னொரு சாரை கண்டுபிடிச்சிருந்தாருன்னா இந்த சம்பவம் நடந்திருக்காது. இரவு 10 மணிக்கு மேல அந்த பெண்ணை வர வச்சு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இது ஒரு கடுமையான ஒரு வயலேஷன். கமிஷனரேட்டுக்கு போன உடனேயே அங்கேயே FIR போட்டிருக்கணும். அதை விட்டுட்டு காவல்துறை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல 10 மணிக்கு மேல அந்த பெண்ணை வச்சு விசாரிச்சிருக்காங்க. எதிர்க்கட்சிகள் குரல் கொடுத்து ஆரம்பிச்ச பிறகுதான் இப்ப அரெஸ்ட் வர போயிருக்காங்க. இல்லனா இந்த சாரையும் அமைக்கிருப்பாங்க. திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் என்பதுரை விமர்சித்தார். உண்மையான குற்றவாளி இவரோட நின்றதா இன்னும் இருக்கான்னு தெரியல. ஏன்னா சாரையா சார் வந்துகிட்டே இருக்காங்க. இந்த காவல்துறை திமுக அரசுக்கு இப்ப தேர்தல் நடைபெறுகிறது. எனவே இந்த புகார் பெரிதானால் திமுகவுக்கு கெட்ட பெயர் வந்துடும். இந்த அதிகாரிகள்லாம் வரிஞ்சு கட்டி அதை காப்பாற்றிருக்காங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமையில் சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் என்பதுரை வலியுறுத்தினார்.